8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த நல் வாய்ப்பை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி. தூக்கத்தை பற்றி பேச இந்த நல்வாய்ப்பை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 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 பொதுவாக மனிதர்களோட தூக்கத்தை பற்றி, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணால் தூங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய தகவல்களில் நண்பர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது குடும்பத்தில் பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான தூக்கத்தை இந்த சமுதாயம் கொடுக்குதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்ணம்மா. கண்டிப்பாக காமாட்சி. இப்போ தான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன அந்த தாலாட்டு பாட்டோட விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. இதுதான் நான் காரணம் இருக்குது பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. காலம் இது கண்ணுரங்கு மகளேன்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையை பார்த்து ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவியாக இல்லத்தரசியாக ஆனதுக்கப்புறம் அவளுக்கான தூக்கம் அப்படிங்கிறத அவளே தீர்மானிக்க முடியாத சூழல் தான் இங்கே இருக்குது. அவங்க ஒரு வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, எப்போ ஒரு பெண் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயாகிறாளோ, அந்த தாயாகிற கர்ப்ப காலத்திலேருந்தே அவளுடைய தூக்க நேரங்களில் அவளுடைய குடும்பத்தோட பங்கு அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்யுது. உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அந்த கர்ப்ப காலத்திலேருந்தே அவங்க தூக்கம் அப்படிங்கிறத ஒரு சரியான நேரம் அமையாமல் போகுது. அதுக்கு பிறகு பார்க்க போனீங்கன்னா, குழந்தை பேருக்கு பிறகு அந்த குழந்தை பராமரிப்பில் அவங்களோட தூக்கம் இரவு முழுவதுமான தூக்கமாக இல்லாமல் தடைப்பட்ட தூக்கமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரும் வரைக்கும் கூட அந்த குழந்தை பராமரிப்பு, அவங்க பள்ளிக்கு அனுப்புறது, அவங்களுக்கான சாப்பாடு தயார் பண்ணுறது, மதிய உணவு தயார் பண்ணுறது, இந்த மாதிரியான பணிச்சுமைகள் காரணமாக அவங்க சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறதும் கூட கிடையாது. பழமொழியே சொல்லுவாங்க, பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினி அப்படிலாம் சொல்லி அவங்க மனதில் சில விஷயங்களை ஏற்றி வச்சிருக்கு இந்த சமூகம். அதனால் பெண்ணுனா அவள் அதிகாலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும், அவளுடைய உடல் மன சம்பந்தமான விஷயங்களை தாண்டியும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மனதில் இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா, அது தானாகவே அந்த விழிப்பை கொடுத்துருது. நான் இதை உணர்ந்துருக்கிறேன். அலாரம் வச்சு காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நான் டைம் செட் பண்ணியிருப்பேன். 5 மணிக்கு அலாரம் வைக்கிறேன்னா பெரும்பாலும் 4:45 4:50 நான் எழுந்துக்குவேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு வேலையை பார்க்க போயிடுவேன். திருப்பி அலாரம் அடித்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நீ ஏன் எங்களெல்லாம் எழுப்பி விடுற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நமக்கு அந்த அடுத்த வேலை இருக்குங்கிறது நம்ம மூளையில் பதிஞ்சு போனதுனால என்ன ஆகுது, அந்த பொறுப்புணர்வுனால நாமளாவே அந்த தூக்கத்துலேருந்து விழித்தெழுந்து அந்த வேலையை பார்க்க போயிடுறோம். அப்போ குடும்பத்தோட பங்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொறுப்புகளை பகிர்ந்துக்கிறது. பொறுப்புகள் பகிர்ந்து கொள்ளப்படும் போது ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வாய்க்கும் என்பது என்னுடைய எண்ணம் காமாட்சி. ரொம்ப சரியா சொன்னீங்க கண்ணம்மா. பொதுவாக பெண்கள் இந்த காலகட்டத்தில் தான் நல்லா உறங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எந்த பெண்களும் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்படி அவங்க பின்பற்றாதனால நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய்கள் கூட ஏற்படுது, நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது. இதனால அவங்க கண்டிப்பாக சரியான நேரத்தில் அவங்க உறங்குனாங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் குறையும். நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகணும்னா அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் தான் உதவி செய்யணும். சரி கண்ணம்மா, நம்ம உரையாடல் ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கு. இதோட நம்ம முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். உரையாடலில் இன்னைக்கு பயணம் செஞ்ச ராஜா, வள்ளியப்பன், பாஸ்கர், நாகேந்திரன் இவங்களுக்கெல்லாம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக நன்றிகள். மீண்டும் ஒரு கண்ணம்மா காமாட்சி தொடரில் சந்திக்கிறோம் நேயர்களே. இணைந்திருப்போம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8. பொதுவாக ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்தாலே வெட்டி கதை தான் பேசுவாங்க அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு அரசல் புரசலாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம சந்தித்த ஒரு 4 நண்பர்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. kamradio@alagappauniversity.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் அனுப்பலாம்.